Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah sallallahu alaihi wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நபியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக கொண்டு வந்து அந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் அவர்களுக்கு தோழர்களாக தோழிகளாக ஆக்கி தந்த அல்லாஹ்வின் தூதர் தோழர்களுடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நமக்கு பல்வேறு பாடங்களையும் வாழ்க்கையை நாம் கடைபிடித்து இறங்கக்கூடிய சில ஒழுக்க மாண்புகளை பிரபலாளர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அந்த வகையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்கள், அந்த நபித்தோழர்களை ஒவ்வொருவரிடமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறு கோணங்களில் அவர்களை எதிர்கொண்டுள்ளார்கள், அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள், அவர்களுடைய நடைமுறைகளை வெவ்வேறு மாதிரியாக அமைத்திருக்கிறார்கள். மட்டுமல்லாது அதற்கான காரணங்களையும் காரியங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவராக இருந்தவர் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமன் நாட்டில் பஜ்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து வந்தவர்கள். அந்த பகுதியிலே செல்வாக்கு மிக்கவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் மரியாதை மிக்கவராகவும் விளங்கியவர்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்குள்ளே வருகிறார்கள். நபியுடைய தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பிரசங்கம் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக அதை செவிதாழ்த்தி கேட்பதற்கான தங்களை எப்பொழுதுமே தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். அவர்களின் பார்வைகள் நபி அவர்களை நோக்கி இருக்கும். அவர்களின் செவிகள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்ல வருகிறார்களோ அதை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள், கேட்பதற்கு காத்திருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் யமன் நாட்டிலிருந்து ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் பஜலி அவர்களுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் தூதுக்குழுவாக யமனிலிருந்து வருகிறார்கள். வந்து பள்ளிவாசலில் அவர்கள் அமர்கிறார்கள். சஹாபாக்கள் ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூர்ந்து பார்க்கிறார்கள். நபித்தோழர்களுடைய பார்வை, அவர்கள் கூர்ந்து நோக்கக்கூடிய அந்த நோக்குதல் அவர்களின் உள்ளத்திலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியது. ஏன் இவர்கள் நம்மை இப்படி பார்க்கிறார்கள், என்ன காரணத்தினால் நம்மை கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. தொழுகை முடிந்ததும் அருகில் இருந்த தோழர்களிடத்தில் அவர் கேட்டார், நீங்கள் ஏன் என்னை இப்படி கூர்ந்து பார்க்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்கும்போது பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் தான் எங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னார்கள். அது என்ன செய்தி என்று கேட்டால், ஏதோ ஒரு அழைக்கும் ரஜுலமின் செய்தி அவர்கள் யமன் நாட்டில் இருந்து மிகச்சிறந்த ஒரு மனிதர் உங்களிடத்திலே வருவார். அலாவுக்கு மன்ஹத் பரிக்கு, அவருடைய முகத்திலே அரசருடைய அடையாளம் இருக்கும். அரசருடைய அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களிடத்தில் வருவார் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். எனவேதான் நாங்கள் உங்களை கூர்ந்து பார்த்தோம், கூர்ந்து கவனித்தோம் என்று சொன்னார்கள். ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் வருவதற்கு முன்பாகவே நம்மை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் தோழர்களிடத்தில் இப்படி மதிப்புமிக்க வார்த்தைகளை, உயர்வுமிக்க வார்த்தைகளை சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று மிகுந்த சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. இந்த சூழ்நிலையில நபி அவர்கள் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள்,
எதனால் இங்கே வந்தீர்கள்? மாஜா அதிகயாத்திரி, ஏன் இங்கே வந்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னமா உபாயுக்கு அலா அந்த சுனத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னி ரசூலுல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் அல்லாஹ்வை தவிர்த்து வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன் என்று என்னிடத்தில் பையத்து வாங்கவா வந்தீர்கள் என்று கேட்டு அவர்களுக்கு பையத் செய்தார்கள். இஸ்லாமிய உடன்படிக்கைகளை செய்தார்கள். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வேறு யாரை வணங்கக்கூடாது, நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர், தொழுகை நிலைநிறுத்துவது, ஜகாத்தை கொடுப்பது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது, ஹஜ் செய்வது, முஸ்லிம்களுக்கு நல்லதை நாடுவது, முஸ்லிம்களில் யாரெல்லாம் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அபிசீனியாவை சார்ந்த கருப்பிடத்தை சார்ந்த அடிமையாக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்வதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் பயிர் செய்தார்கள். பயிர் செய்த பிறகு நபி அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம், மிகுந்த மகிழ்ச்சி, அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே தெரியும் அப்துல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருக்கமாக இருப்பார்கள், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்களை பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சியை புன்னகை மூலமாக வெளிப்படுத்துவார்களாம். ஒரு நாள் ஒரு வேலை நிமித்தமாக ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை பார்ப்பதற்காக அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனேயே நபி அவர்கள் அவரை உட்கார வைப்பதற்காக தமிழ்நாட்டில் மிக முக்கியமான மதிக்கத்தக்க ஒரு தலைவராக இருக்கிறார். மதீனாவிற்கு வந்து நபி அவருடைய வீட்டுக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் நாட்டில் மதிப்புமிக்கவராக இருந்தவர், சமூக அந்தஸ்து மிக்கவர், நம்முடைய வீட்டுக்கு வரும்போது உட்கார வைப்பதற்காக வேண்டி விரிப்புகளை தேடுகிறார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. தன்னுடைய துண்டை எடுத்து விரித்தார்கள், விரித்து இதில் உட்காருங்கள் என்று சொன்னார். உடனே ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்கள் தன்னுடைய துண்டை நான் உட்கார்வதற்காக வேண்டி விரித்து விட்டார்கள் என்று ரொம்ப ஆனந்தப்பட்டு அந்த துண்டை எடுத்து நெஞ்சோடு அணைத்து அப்படியே முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு சொன்னார்கள், அக்ரமக்கல்லாஹு யா ரசூலல்லாஹ் கமா அக்ரமதனி கமா அக்ரம்தனி வ அஅஸக்கல்லாஹு கமா அஅஸல்தனி. என்னை எப்படி நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்களோ அதே போல அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாக. நீங்கள் எப்படி என்னை மரியாதை செய்தீர்களோ அதே போல அல்லாஹ் உங்களையும் மரியாதை செய்வானாக என்று ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகோர்த்து சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இதா அத்தாக்கும் கரீமுன் ஃபஅக்ரிமுஹு. உங்களிடத்திலே மதிப்புமிக்கவர்கள் வந்தால், யாரை பார்த்து சொன்னார்கள்? ஒட்டுமொத்த சமூகத்தை பார்த்து சொன்னார்கள். உங்களிடத்திலே மதிப்புமிக்கவர்கள் வந்தால் அவர்களை நீங்கள் மரியாதையோடு நடத்துங்கள். இஸ்லாத்தை ஏற்பவர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக எங்களுடைய சமூகத்தில் சாமானியராக இருந்திருப்பார்கள். அவர்களுக்கு உயர்ந்த கண்ணிய மரியாதை வழங்கப்பட்டிருக்காது. அவர் சாமானியமான ஒரு மனிதராக இருந்து அப்படியே மற்றவர்கள் நடத்தப்படுவதில் மிகுந்த வருத்தமோ வேதனை அவருக்கு ஏற்படாது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக தன்னுடைய சமூகத்தில் உயர்ந்த மதிப்புமிக்கவர்களாக இருந்த ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறார், இழிவாக நடத்தப்படுகிறார் அல்லது சாதாரணமாக நடத்தப்படுகிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்தில ஒரு வகையான வெறுப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது. நம்ம பலர் செய்யக்கூடிய தவறு என்று கேட்டால் எல்லோரும் சமம், எல்லோரும் ஒரே மதிப்புமிக்கவர்கள், மாற்றுக்கருத்தில்லை. ஆனால் சமூகத்தில் அந்தஸ்து மிக்கவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், மக்களால் போற்றப்படக்கூடியவர்கள், தலைவர்களாக சமூகத்திலே அறியப்பட்டவர்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள், இதா அத்தாக்கும் கரீமுன் ஃபஅக்ரிமுஹு. மதிப்புமிக்கவர்கள் உங்களிடத்தில் வந்தால் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும் என்று நபி அவர்கள் தன்னுடைய செயல்பாட்டின் மூலமாக சொல்லி தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஏன் மதிப்புமிக்கவர்களுக்கு நாம் மரியாதை செய்ய வேண்டும் என்றால், மதிப்புமிக்கவர்கள் சாதாரணமாக அந்த இடத்துக்கு வந்துவிட முடியாது. தன்னுடைய அறிவால்,
திறமையால், ஆற்றலால் அந்த இடத்துக்கு வந்திருப்பார்கள். அந்த ஆற்றலையும் அறிவையும் இந்த மார்க்கத்திற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும். நபியவர்கள் அங்கீகாரம் கொடுத்த ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதாரணமான ஆள் கிடையாது. அவர்களுக்கு போர் யுக்திகள் தெரியும். மிகுந்த புத்திசாலியாக இருக்கக்கூடியவர். நபியவர்களுடைய காலத்துல ஒரு மனிதர் யமன் நாட்டில் இருந்தார். அவருடைய பேர் துல் ஹலசா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, மக்காவுக்கு போட்டியாக மதீனாவில் காபத்துல்லாவை போன்று ஒரு கட்டிடம் கட்டி அங்கே உள்ள விக்கிரகங்களை ஏற்படுத்தி அவர் சொன்னார், இதுதான் மக்காவுக்கு எப்படி ஒரு காபாவோ அதே போல யமனுக்கு இதுதான் காபா என்று சிலைகளை ஏற்படுத்திக் கொண்டு அந்த சிலைகளை வளர்ப்பதற்கான ஊக்கத்தை உற்சாகத்தை மக்களுக்கு மத்தியில் உண்டாக்கி காபாவை தவாஃப் செய்வதை போல இதை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள் என்று காபாவுக்கு மாற்றாக ஒரு காலத்தில் யமானியா என்ற பெயரில் ஒரு கட்டிடத்தை உருவாக்கி மக்களுக்கு மத்தியில் வழிநடத்திக் கொண்டிருந்தார். இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மரணத்தை பரவுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அல் அன்த முரீஹி மின் தில் ஸலஸா யா ஜரீர். ஜரீர் அவர்களே, துல் ஸலஸாவிடமிருந்து எனக்கு நீங்கள் நிம்மதியை பெற்றுத் தருவீர்களா? அவன் ஒரு சாத்தான். அந்த சைத்தானிய சிந்தனைகளால் மக்களுக்கு மத்தியிலே தவறான சிந்தனைகளை விதைத்து வைத்திருக்கின்றானே, இஸ்லாமிற்கு விரோதமான சிந்தனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறானே, அவனிடமிருந்து எனக்கு நீங்கள் விடுதலைகளை பெற்றுத் தர வேண்டும். அந்த கொள்கையும் அவனையும் நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு நீங்கள் உதவுவீர்களா என்று கேட்கும் போது உடனே சரி என்று சொல்லி 150 குதிரைகளை போர்த்திய போர் வீரர்கள் அவர்களை திரட்டி கொண்டு இங்கிருந்து யமனுக்கு போனார். யமனுக்கு போய் அவரிடத்தில் சண்டையிட்டார்கள். கடுமையாக போரிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். மட்டுமல்ல, ஒன்றுமில்லாமல் செய்த பிறகு மீண்டும் அவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாக யமன் நாட்டில் இருந்த மிகப்பெரிய தலைவராக மதிக்கப்பட்ட யமன் நாட்டினுடைய ஆகச்சிறந்த தலைவரை சந்தித்து இஸ்லாத்தை அழகான முறையில் எடுத்துச் சொன்னார்கள். இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மதிப்புமிக்க அந்த தாவரை கேட்ட அந்த மன்னர், இஸ்லாம் எவ்வளவு கண்ணியமான மார்க்கம், இஸ்லாம் எவ்வளவு உன்னதமான மார்க்கம் என்பதை புரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு யமன் நாட்டிலிருந்து மதீனாவுக்கு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் மதீனாவில் இல்லை. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், யமன் நாட்டிலிருந்து வந்த ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக எவ்வளவு வேலை நபி அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். ஒரு மிகச்சிறந்த ஒரு நபரின் மூலமாக மிக மோசமான ஒரு குற்றத்தை, இஸ்லாம் எந்த பாவத்தை மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்கிறதோ அந்த சிறுக்கை எவனிலிருந்து தொடை தெரிவதற்கு ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். மட்டுமல்ல, அங்கே இருந்த தலைவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொண்டார்கள். அதன் மூலமாக அவரை பின்பற்றக்கூடிய சாமானிய மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கும் பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் புத்திசாலித்தனம். ஒரு சமூகத்திலே மதிப்பு மிக்கவர், செல்வாக்கு மிக்கவர் என்றால் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு ஞானத்தை, திறமையை இந்த மார்க்கத்திற்கு சாதகமாக அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற மிகச்சிறந்த யுக்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபி அவர்கள் ஜரீர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நடத்திய அந்த விதம் சஹாபாக்களுக்கு மிகுந்த மரியாதை அவர்களுக்கு மேலே ஏற்படுத்தி தந்தது. நபி அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுத்தார்கள். இஸ்லாத்திலிருந்து மதம் மாறியவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்துல ஒரு பெண் கொண்ட நயவஞ்சக கூட்டம், நாங்கள் நபி அவருடைய காலத்தில் தொழுகை தொழுவோம், ஆனால் நபியுடைய காலத்தில் கொடுத்து வந்த ஜகாத்தை கொடுக்க மாட்டோம் என்று மறுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் நபியுடைய காலத்தில் கொடுத்து வந்த தர்மத்தில் இருந்து
கொஞ்சத்தை தர மறுத்தாலும் கூட உங்களிடத்தில் நான் போர் செய்வேன் என்று முருகர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த நடவடிக்கையை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். ஒரு தலைமை பொறுப்பை அவர்களுக்கு கொடுத்து இது போன்ற மார்க்கத்திற்கு விரோதமாக கிளர்ச்சி செய்பவர்கள், மார்க்கத்திற்கு விரோதமாக ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள், மக்களை தவறாக வழிநடத்தக்கூடிய இந்த முருகத்துகளை ஒரு கை பார்ப்பதற்காக வேண்டி நெறியும் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உரிய மரியாதை கொடுத்தார்கள். உயர்ந்த இடத்தில் வைத்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து மரியாதையோடு கண்ணியத்தோடு நடத்தினார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது, அதற்கு எப்படி முடிவு கட்டுவது என்பதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரிய தீர்வை சொன்னார்கள். அந்த தீர்வை கேட்ட உடனேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷப்பட்டு ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. நிஅம ஸய்யிது குன்த ஃபில் ஜாஹிலிய்யா, அறியாமை காலத்திலேயும் நீங்கள் சிறந்த தலைவராக இருந்தீர்கள். வநிஅம ஸய்யிது அன்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த காலத்திலேயும் நீங்கள் சிறந்த தலைவராக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். சிறந்த தலைவராக இருப்பவர்களால் தான் இக்கட்டான சூழ்நிலையில உரிய முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை தெளிவு அவர்களிடத்தில் இருக்கும். உரிய முடிவை எடுப்பார்கள். எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய முடிவு, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை எல்லோராலும் எடுக்க முடியாது. சிறந்த மனிதர்கள், தலைமைத்துவ பண்புள்ளவர்கள், அவர்களால் தான் அனைவரையும் கட்டியாளக்கூடிய, அனைவராலும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முடிவை சமூகத்தில் சொல்ல முடியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முடிவை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர்கள் ஜரீரை பார்த்து புகழ்ந்து சொன்ன வார்த்தை, ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக. நிஅம ஸய்யிது குன்த ஃபில் ஜாஹிலிய்யா, அறியாமை காலத்திலும் நீங்கள் சிறந்த தலைவராக இருந்தீர்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் சிறந்த தலைவராக இருக்கிறீர்கள் என்று அழகான பொருத்தமான ஒரு வார்த்தை பதிவு செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்று சொன்னால், இந்த சமூகத்துல ஒவ்வொருவருக்கும் ஒரு மரியாதை இருக்கிறது. ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை கட்டி காத்தவர்கள், அந்த குடும்பத்தை நன்மை தீமைகளில் மிக முக்கிய பங்காற்றியவர்கள். இன்றைக்கு வயோதிகத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றால், வயோதிகத்தை அடைந்த முன்னாள் குடும்ப தலைவராக இருந்த, இந்நாள் குடும்பத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முதுமை அடைந்திருந்தவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும், உரிய கண்ணியத்தை கொடுக்க வேண்டும், குழந்தைகளுக்கு அதை பழக்கப்படுத்த வேண்டும். அதே போல சமூகத்திலே நன்மை தீமைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு சமூகத்தை தலைமைத்துவத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க வேண்டும். எல்லோரையும் போல அவர்களை நாம் நடத்தக்கூடாது. அதே போல பிற சமூகத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த சமூக மக்களால் எப்படி மதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னாலும் உரிய மரியாதையை, உரிய கண்ணியத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே போல நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எந்த ஒரு மனிதனாலும் ஒரு சமூகத்தில் திறமை இல்லாமல், ஆற்றல் இல்லாமல் உயர்ந்த இடத்தை அடைய முடியாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய அறிவு திறமையும் செயல் திறமையும் இந்த மார்க்கத்திற்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுவதற்கு அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாழ்க்கை வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமூகத்திலே மதிப்பு மிக்கவர்களுக்கு உரிய மரியாதையும் கண்ணியத்தையும் கொடுத்து அவர்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக, மார்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக நம் எல்லோரையும் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை நிறைவுபடுத்துகின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா